கூடியது பச்சை பயிர். இந்த பச்சை பயிரை போல இன்றைக்கு ஒரு ஒரு உதாரணம் கூட நான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஒரு 100 கிராம் கோழி இறைச்சி நாம் சாப்பிடும் போது நமக்கு 61 கிராம் புரதம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது ஆய்வறிக்கை. அதே போல 100 கிராம் நீங்க பச்சை பயிரை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 74 கிராம் அளவுக்கு புரதம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், யாரெல்லாம் புரோட்டீன் தேவைன்னு நினைக்கிறீங்களோ பச்சை பயிறு சாப்பிடுங்க. பட் உடனே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் பச்சை பயிறு சாப்பிட்டா கேஸ் ஆகுது சார், எனக்கு அது சாப்பிட முடியல சார்ம்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரதம் இன்றைக்கு வாயுவை உருவாக்காத புரதம். நீங்க கொண்டக்கடலை, ராஜ்மா, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை எதை சாப்பிட்டாலும் வயிற்றில் உப்புசம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் பச்சை பயிரை சாப்பிட்டால் வயிறு உப்புசமோ அல்லது வாய்வு தொந்தரவோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, முத்கோ புரீஷ ஜனானாம் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கு, உடல் பலவீனம் இருக்கு, அவங்க எல்லாருமே இன்றைக்கு பச்சை பயிரை விரும்பி சாப்பிட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.